ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏர் டை. அடிக்கடி நீங்கள் ஏர் டையை போடுறவங்களா? இனிமேல் நீங்கள் இந்த ஏர் டையை யூஸ் பண்ணி பாருங்கள். மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறையோ நீங்கள் போட்டால் மட்டும் போதும். இது எல்லாமே இயற்கையானது. இதில் கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணல. உங்களுக்கு சைடு எஃபெக்ட் 100% வராது. சரி, இந்த ஏர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். அதில் தோல்கள் எல்லாம் உரிச்சிட்டு அந்த வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது இதில் கற்றாழை எடுத்துருக்கோம், ஒரு பெரிய லீஃப். அதோட அந்த ஸ்கின் எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஜெல் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கோம். அந்த வெங்காயத்தையும் அந்த கற்றாழையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பிறகு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த சாறு மட்டும் நம்மளுக்கு தேவையானது. இப்போ அடுத்தது நம்ம ஒரு 5 கிராம்பு எடுத்துருக்கோம். அதை பொடிச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம். இப்போ ஒரு இரும்பு கடாய் எடுத்துருக்கோம். இரும்பு கடாய் எடுத்தால் உங்களுக்கு அயன் கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம இரும்பு கடாய் இதில் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம அந்த வெங்காயமும் கற்றாழையும் அரைச்சி அந்த ஜூஸ் எடுத்தோம்ல, அதை அதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் அந்த கிராம்பையும் பொடிச்சு வச்சது அதே இதில் போட்டுடலாம். போட்டு அடுத்தது நம்ம இதில் ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி பொடி தான் எடுத்துருக்கோம். 2 ரூபா பொடி மட்டுமே போதும். அதை நம்ம இதில் கொட்டிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வில் நல்லா சூடுபடுத்திடலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அது 1/2 டம்ளர் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை அந்த ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு நம்மளுக்கு இந்த டீ கிடச்சிருக்கு. இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம இரும்பு கடாய் எடுத்துருக்கோம். இரும்பு கடாய் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு தான் நம்ம இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறோம். இதில் மருதாணி பொடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம். இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இல்லை நாங்கள் கூட உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணித்தரோம். நீங்கள் வேணால் எங்ககிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கோம். எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டீ வச்சோம்ல, அந்த கிராம்பும் வெங்காயம் அதெல்லாம் போட்டு அந்த டீ இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இந்த மீதி இருக்கிற டீயை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த நாள் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ பாருங்கள், இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். ஒரு நைட் நல்லா ஊறட்டும். நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு நைட் நல்லா ஊறிடுச்சு. நல்லா ட்ரை ஆயிடுச்சு. பாருங்கள், அதோட நிறமே நல்லா பிளாக் ஆயிடுச்சு. அப்புறம் மீதி இருக்கிற அந்த டீயை இதில் ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம சூடுபடுத்திடலாம். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நம்மளுக்கு தலையில் அப்ளை பண்ணுற அளவுக்கு வரணும். இப்போ பாருங்கள், இந்த அளவு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஒரு கருப்பாக இருக்குதுன்னு. இதை நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது நம்மளோட வெள்ளை முடி எல்லாமே சீக்கிரமே கருமையாயிரும். நிரந்தரமாகவே உங்களுக்கு கருப்பாயிரும். இப்போ நம்ம எப்படி தலையில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஏர் வாஷ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு அழுக்கு எண்ணெய் பிசுக்கு இருக்கக்கூடாது. இப்போ ஃபுல்லாக எல்லா முடிகளையும் படுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவர் ஊற வச்சுட்டு அப்புறம் நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். சீயக்காய் ஷாம்பு தேவையில்லை. இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.